நீயா? ரோஹிணிக்கு ஆக்சிடென்ட்டா? அட ஆமாங்க. அடுத்தடுத்து பேக் டு பேக் ப்ரோமோ போட்டு இந்த வாரம் பரபரப்பாக்கிக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணியும் வித்யாவும் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல காஃபி சாப்பிட வந்திருக்காங்க போல. அதே ரெஸ்டாரண்ட்ல அந்த 3 கோடி வீட்டுக்கு 30 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு மனோஜையும் ரோஹிணியையும் ஏமாத்திட்டு போனானே கதிரு. அவனும் அங்க உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பியூட்டி ரோஹிணி கத்திக்கிட்டே ஓடுறா. அவன் உஷாராயிட்டான். சும்மா இருப்பானா கதிரு? அன்னைக்கு மனோஜ பார்த்தப்போ ஒரு ஓட்டம் பிடிச்சானே, அதே ஓட்டம்தான் இப்பவும். மனோஜ் எப்படி கேணத்தனமா பின்னாடியே ஓடினானோ அதே போல பின்னாடியே ஓடுறா ரோஹிணி. அடுத்து என்ன? போன வாரம் மனோஜுக்கு கண்ணு போச்சு. இந்த வாரம் ரோஹிணிக்கு காலு போகுமா? யோ டைரக்டர், அடுத்து என்னைய பிளான் போட்டிருக்கே? அடுத்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபடும். அப்படியே அவ ஒரு 3 மாசம் கோமால இருப்பா. அவளுக்கு மீனா பணிவிட செய்யணும். அதானே உன்னோட பிளான்? நல்லா பண்றையா நீ? கதிரு ரோஹிணி கிட்ட மாட்டக்கூடாது. அந்த வழியா முத்து வரணும். கதிர பிடிக்க சொல்லி ரோஹிணி முத்துக்கிட்ட கெஞ்சணும். பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். மனோஜ் துரத்திக்கிட்டு ஓடி 70,000 ஹாஸ்பிடல் பில்லு. இனி இவ துரத்திக்கிட்டு போய் எவ்வளவு பில் வரப்போகுதோ? அதுபடி திமிங்கலம் 30 லட்சம் ஏமாத்திக்கிட்டு அதே ஏரியால சுத்துவான். அதுவும் புருஷன் பொண்டாட்டி கண்ணுல மட்டும் சிக்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?